தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை மீண்டும் திரும்புகின்றார். அண்ணாமலை மீண்டும் திரும்புகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இவர் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார். தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். மாநில துணைத் தலைவராக பதவி வைத்தார். 2021 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு இவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இவருடைய காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நன்கு வளர்ந்தது. ஆனால் எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். டம்மியாக வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியடைந்தது. அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்தார். அதன்படி தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியேறி வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். தமிழக பாஜகவை சார்ந்த ஒரு 60% தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் சென்றனர். அவர் இணையதளம் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கினார். வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். 50 லட்சம் தொண்டர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்த்தார். 50 லட்சம் தொண்டர்கள் இணைந்தவுடன் இந்த அமைப்பை அரசியல் கட்சியாக மாறி தீவிர அரசியலில் ஈடுபட முடிவு செய்தார். ஆனால் இதுவரை 20 லட்சம் தொண்டர்கள் கூட இணையவில்லை. கட்சி ஆரம்பித்து அமைப்பு ஆரம்பித்து 1 மாதம் ஆக போகிறது. 20 லட்சம் தொண்டர்கள் கூட இணையவில்லை. அண்ணாமலைக்கு எதிர்பார்த்த அளவு தமிழகத்தில் வரவேற்பு இல்லை. இதனால் மனம் நொந்து போய் உள்ளார் அண்ணாமலை. அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்தில் கூட தன்னுடைய கருத்துக்களை சொல்லவில்லை. ஆக தற்பொழுது அண்ணாமலைக்கு போதிய வரவேற்பு இல்லாததால் பாரதிய ஜனதா கட்சிக்கு திரும்பலாம் என்ற ஒரு மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்களும் அதையே வலியுறுத்துகிறார்களாம். தற்பொழுது அண்ணாமலை மீண்டும் பாஜகவுக்கு திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.